श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது தியான யோகம். 6வது அத்தியாயத்தில் 46வது ஸ்லோகம். தபஸ்விப்யா யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகः கர்மிப்ய சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிகः கர்மிப்ய சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? யோகி யோகத்தை பயில்பவன், யோகத்தில் சித்தி அடைவதற்கு முயல்பவன். அதாவது போன ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார் சொல்லியா, அநேக ஜன்ம சம்சித்தா அப்படின்னு. அதுபோல் அத்தகைய யோகியானவன் தபஸ்விப்யா தவசிகளை காட்டிலும் அதிகா தபஸ்விப்யோதிகோ அதிகா தவசிகள் தவம் செய்யும் முனிவர்களை காட்டிலும் உயர்ந்தவன். மேலும் ஞானிபியா அபி கற்றோரை விடவும் அதிகா உயர்ந்தவன். கர்மிபியா கர்மம் செய்வோரை காட்டிலும் உயர்ந்தவன். மேலும் அதிகா யோகியானவன் உயர்ந்தவன் என்பது என்னுடைய துணிவு. ஆகையால் அர்ஜுன, யோகியாக மாறுவதற்கு முயற்சி செய்வாய், யோகியாக ஆவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்வாய் அப்படின்னு. அதாவது பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு கேட்டால், இப்போ இத்தனை ஸ்லோகத்தில் சொன்னார் இதெல்லாம் இப்படிலாம் செய்யணும்னு. அது சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம் வந்துடுது. ஆமாம், அவன் பாதியில் நழுவி போயிட்டானானே என்ன ஆவா அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே பெருமாள் என்ன பண்ணார்? ஒரே ஒரு ஸ்லோகத்தில் யோகாச்சலித மானசா காம்கதிம் கிருஷ்ண கச்சதி அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் என்ன சொன்னார்? நகி கல்யாண கிருத்து கச்சித்து துர்கதிம் தாத்த கச்சதி அப்படின்னு சொன்னார். பிராப்பிய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக அப்படின்னு நீண்டு வரா நெடுங்காலம் சிறப்பான உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அப்படின்லாம் சொன்னார். அதுபோல் ஒரு யோகி இருக்கான், சம்சுத்த கல்பிஷா, அதாவது அநேக ஜன்ம சம்சித்தா அப்படின்னு சொன்னபோது அந்த பல பிறப்புகளில் எடுத்த சிறு அளவில் சின்ன அளவில் சித்தியை பெற்று சித்தியை மேல் நோக்கி நடத்தி சென்று அதில் என்ன பண்ணுறார்? அந்த யோகியாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், அத்தகைய யோகிகள் தவம் செய்வோரை காட்டிலும் உயர்ந்தவன், மிகுந்த கற்றோரை காட்டிலும் ஞானிபியா அதிகா ஞானியை காட்டிலும் அதிகவன், அதாவது உயர்ந்த நிலையில் இருப்பவன். கர்மிபியா ச கர்மம் செய்பவர், கர்மத்தை விடாமல் செய்பவன், கர்மயோகியாக தனக்கென்று விதிக்கப்பட்ட என்ன வேலையோ அதை விடாது செய்பவன். அவன் என்ன பண்ணுவான்? அவனும் என்ன கர்மங்களை தொடர்ந்து செய்பவனை காட்டிலும் அதிகவான், அதாவது உயர்ந்தவன். மேலும் யோகியானவன் கர்மம் செய்வோரை விடவும் உயர்ந்தவன் என்பது என்னுடைய முடிவு அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். வந்து தெரியுமா, உயர்ந்தவன் என்பது மதஹா துணிவு. அதனால் நீ என்ன பண்ணணும்? யோகிக்கு எல்லா வேலையும் யோகியாக மாறுவதற்கு என்ன முயற்சிகள், முஸ்தீபுன்னு சொன்னால் பிரியாம்பிள், என்னெல்லாம் முன்முயற்சிகளை செய்ய வேண்டும், என்ன முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும், எதை தொடர்ந்து செய்ய வேண்டும், மனதை எப்படி உள்நோக்கி செலுத்தி அதை என்ன பண்ணணும், சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும். இவை அற்றையும் செய்வதற்கு அர்ஜுனா நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறார். யோகி சம்சுத்த கில்பஷா அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னவர் ஞானிபியா அபி கர்மிபியா அபி, அப்புறம் என்ன தபஸ்விபியா அபி, இது எல்லாவற்றை காட்டிலும் அதிகா எல்லாவரையும் காட்டிலும் அவன் மேலானவன், உயர்ந்தவன் அப்படின்னு அவருக்கு ஒரு சிறப்பு சொல்லி, அதுபோல் நீயும் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் எப்படி யோசிக்கணும், இதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு பிராமணன் க்ஷத்ரியன் யாராக இருந்தாலும் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சந்தியாவந்தனம் என்பது என்ன? சூரியன் உதைக்கும் காணாமல் கோணாமல் கொடு அப்படின்னு தான் உண்டு. அதை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே 6 மணிக்கு 5:50க்கு சூரியோதயம்னு சொன்னால் 5:40 நம்ம சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பித்து அது அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? அர்க்கியத்தை கொடுக்கணும்.
அதே மாதிரி கோணாமல் தலைக்கு நேர சூரிய பகவான் வரும்பொழுது சவிதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தனா ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்கிற வேத வச்சனங்கள் அப்படி சொல்லும். சவித மண்டல மத்தியவர்த்தனா யார்? சவிதான்ற வார்த்தைக்கு அந்த வேத பிரமாணத்து மூலமாக அது ஸ்ரீமன் நாராயணனை தான் குறிக்கிறது. அப்படின்னா அந்த சூரிய பகவான் தலைக்கு நேர 12 மணிக்கு வரத்துக்குள்ளே மத்தியானிகம் பண்ணணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 5:50க்கு 6:20க்கு சூரிய அஸ்தமனம்னு சொன்னால் அந்த 6 to 6:20க்குள்ளே சாயங்கால சந்தியாவனத்தை பண்ணணும். அப்படி திரிகால சந்தியாவந்தனம் 3 வேளைகளும் சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுது இந்த வந்தனத்தில் காயத்ரி அடங்குகிறது. காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த காயத்ரி மந்திரம் அதில் அடங்குகிறது. அப்புறம் காயத்ரி எதில் அடங்குகிறது? பிரணவத்தில் அடக்குகிறது. காயத்ரி மந்திரம் பிரணவத்தில் அடக்கம். பிரணவமோ முடிவில் பரபிரம்மத்தில் அடக்கம். முடிவில் எங்கே போகுது? பரபிரம்மத்தில் அடங்கிறது பிரணவத்தை. அகார உகாரம் அகாரம். ஆ என்றால் உகாரம் என்றால் மகாரம். பெருமான் பிராட்டி ஜீவன் 3ஐயும் சேர்ந்தது. நம்ம சன்னியாசிகள்லாம் இருக்குமே, நம்ம விசிஷ்டாத்வைதத்தில் நம்ம சன்னியாசிகள் நம்ம ஆச்சாரியெல்லாம் இருக்காளே, அவள் 3 மூங்கில் கொம்பை சேர்த்து பிரிச்சிருப்பாள். அதை சேர்த்து கட்டியிருக்கோம். அந்த நுனியில் ஒரு சின்ன ஃப்ளாகு, அதாவது அந்த திருதண்டத்துக்கு முன்னாடி ஒரு கொடி போல் ஒன்று கட்டியிருக்கோம். அப்படின்னா என்ன? அது பரமாத்மா ஜீவாத்மா இது 3த்தையும் சித்து அசித்து இருக்கே, அது 3த்தையும் சேர்த்து பிரிக்க முடியாது. ஒரு நாளும் பிடிக்க முடியாது. பெருமாள்கிட்டேருந்து இந்த ஜீவனை ஒரு நாளும் பிரிக்க முடியாது. அந்த பெருமாள் இந்த ஜீவனோடு இருக்குச்சே, அது நரகத்துக்கு போனாலும் போவார், சொர்க்கத்துக்கு போனாலும் போவார், இன்னும் இந்திரலோகம் பிரம்மலோகம் வரைக்கும் போனால் கூட அது திரும்பி மறுபடியும் இந்த பிருத்திவிக்கு தான் வரணும்னு சொன்னால் அந்த ஜீவனோட பெருமாள் போயிட்டே தான் இருப்பார். பெருமாள் இருப்பார். பெருமாள் தன்னோட இருக்கேன்றது அந்த ஜீவன் புரிஞ்சுண்டா மட்டும்தான் அதுக்கு இருக்குமே தவிர மற்றபடி என்ன பண்ணுவார்? பெருமாள் இந்த பேர். அதனால தான் நம்ம விசிஷ்டாத்வைத சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவார்? இந்த 3 திருதண்டம் என்று சொல்லத்துக்கானமே இந்த 3 விதமான சித்து அசித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் இந்த அகார உகாரம் அகாரம் அதை 3த்தையும் ஒன்றாக சேர்த்து கட்டி வைத்திருக்குது. அந்த ஜீவனுக்கு வான அஜ்ஞானத்து காரணமாக கர்மத்தோட என்ன ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். பெருமாளுக்கிட்ட நம்ம பெருமாளை புரிஞ்சிக்க முடியாதபடி இந்த ஜீவன்கிட்ட ஒரு கடினமான திரை போட்டிருக்குதுன்னு சொன்னால் அதால் நம்மளோட பெருமாள் இருக்காருன்னு புரிஞ்சிக்க முடியலன்னா கூட ஜீவனுக்கு தான் புரிஞ்சிக்க முடியாதே தவிர அந்த ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளே இருக்கிற பரம்பொருளுக்கு நம்ம இந்த ஜீவனோடு இருக்கேன்னு நம்மளுக்கு தெரியும், அந்த ஜீவன் பரம்பொருளுக்கு தெரியும். அதுபோல் பிரணவத்தின் முடிவு எங்கே இருக்குது? பரபிரம்மத்தில் அடக்கம். அதனால் சத்து சித்தி ஈஸ்வரன் சொல்கிற அந்த 3ம் அகார உகாரம் அகாரம் 3ம் அப்படின்னு சொன்னால் அந்த 3ம் பிரணவத்தில் என்ன பண்ணோம்? அகார உகாரம் அகாரம். அவள் என்ன பண்ணுவா? அந்த பரம்பொருள் அது 3க்கும் என்ன ஒன்றே உள்ளே அடக்கியது அப்படின்னு. அதனால் அந்த பரம்பொருள் அந்த அகார உகாரம் அகாரம் ஆகிற பிரணவம் என்ன செய்யும்? பரபிரம்மத்தில் அடக்கம். ஆகையினால் எல்லா கர்மங்களும் என்ன பண்ணும்? நல்லது செய்தாலும் தீமை செய்தாலும் தெளிவான எண்ண ஓட்டத்தோடு செய்தாலும் தெளிவின்றி செய்தாலும் அவை அனைத்தும் பரபிரம்மத்திடம் சென்று அடையும். அதனால் இதில் 3 விஷயம் இருக்குது. அந்த பரபிரம்மத்திலே அடங்குகின்றன அனைவரும். அதாவது சிலவாளுக்கு 2 விதமான சித்தர்கள். ஒருத்தனை சாதன சித்தர், இன்னொருத்தர் கிருபா சித்தர். சாதன சித்தர்னு சொன்னால் நம்மளை போல் சாதாரணமாக இருக்கிறவா எல்லா முயற்சியும் செய்யணும். நம்மக்கிட்ட ஒரு கால் காணி நிலம் இருக்குது, அதுக்கு பயிர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல போர் போடணும், ஜலம் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் ஜலம் இருந்தால் கிணறு ரெடி பண்ணிக்கணும், போர் போட்ட உடனே அதுக்கப்புறம் மிஷின் வாங்கி போடணும், பயிர் பண்ணணும், ஜலத்தை நீருக்கு பாய்ச்சணும், நீர் வயலுக்கு பாய்ச்சணும், அதுக்கப்புறம் தான் பயிர் பண்ண முடியும். அப்புறம் பயிர் பண்ணால் அது நன்னா மகசூல் கிடைக்கும், அதுக்கப்புறம் அறுவடை செய்து அதை பயன்படுத்தணும். இவை என்ன சாதனம்? மேலே ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்து எண்டு ரிசல்ட் என்ன வரணுமோ அந்த முடிவை நோக்கி பயணிக்கும்பொழுது இட் டேக்ஸ் 4 months 5 months அப்படி ஆகும். முதல்ல போர் போட்டு ஜலம் வரத்துக்கே என்ன பண்ணோம்? 3 வாரம் ஆகும். ஜலம் பம்ப் செட்லாம் போட்டு ஜலம் வந்த பிறகு அதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஆனால் வெகுவாக சிரமப்பட்டு நீரை கிணறு வெட்டி நீரை எடுத்து நீரை பாய்ச்சி அதை அப்புறம் வயலுக்கெல்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் அதில் பயிர் பண்ணி அதில் மகசூலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் ஒரு கிருபா சித்தர்கள்னு இருப்பாளே, அவள் எப்படி தெரியுமா? அவளுக்கு ரொம்ப உபயோகமாக ஏரி கரைக்கு அடியிலேயே ஏரியில் ஜலம் வந்தாலே போகிறோம், இவள் நிலத்தில் எல்லா பயிரும் பண்ணிட முடியும்.
ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏரி மழை பெஞ்சுது, ஏரி ரொம்பித்து அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியில் ஜலம் இருக்கிற வரைக்கும் அந்த ஏரியோட அந்த கசிவு நீர் வருதே, அந்த மதுகு வழியாக மெலீஸாக ஒன்று வருமே, ஏரி ரொம்பித்துன்னா ஏரியிலேருந்து துளி திறந்து விட்டா, அந்த பக்கத்தில் இருக்கிற நிலம் இருக்கிறவனா இருந்தால், ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருந்தால், இந்த விதமான சிரமங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல மழை பெய்து ஏரியில் ஏராளமாக நீர் சேமிக்கப்பட்டு அவ்வாறு என்ன பண்ணோம், அந்த ஜலமெல்லாம் அந்த அவளோட வயல்களுக்கு பாஞ்சுதுன்னு சொன்னால் நல்ல மகசூல் கிடைக்கும், சுலபமாக பயிர் பண்ணலாம். அதுபோல் பலரும் இடைவிடாது பல சாதனங்களை செய்தே பலன் அடைய வேண்டும் என்றாலும் எல்லாருக்கும் சாதன சித்தர்களோட ஒரு கருத்து தான் முக்கியம். அப்படி தான் செய்யணும் என்றாலும் வெகு சிலருக்கு, ஒரு சில பேருக்கு ஏரிங்கிழியே எப்படி நிலம் இருக்கோ அதுபோல் சிலருக்கு என்ன ஆகும், பகவத் கிருபை வரும்பொழுது அதை பெற்ற பாக்கியவான்கள் எளிதில் பரிபூர்ண நிலை, எளிதில் பரபிரம்மத்தை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொள்கின்றனர். அதனால் அப்படிப்பட்ட சரி இதெல்லாம் கிடச்சிடுத்து, அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு ஊரில் 100 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் இல்லை, 1000 பேரில் ஒரு ஆள் கூட இருக்கிறது ரொம்ப அருமையிலும் அருமை. ஏன்னா ஏரிங்கீழிய ஏரியோட அந்த ஏரிக்கரை இருக்கே, ஏரிக்கரைக்கு கீழே நிலம் வச்சுன்னு இருக்கவன் ஒரு ஊரில் எத்தனை பேர் இருப்பான், ரொம்ப குறைவானதான் இருப்பான். அத்தனை பேருக்கும் வானம் பொய்க்காது, தானம் தவம் இரண்டும் தங்காது, வேணுலகம் வானம் வழங்காதனின். அப்புறம் விசும்பின் துளி வீழின் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. வானத்திலேருந்து பெருமாளுடைய கிருபையை சொல்லக்கூடிய அந்த மழை துளி அளவு பெய்யலைன்னா இந்த பிருத்திவியில் ஒரு புல்லு கூட முளைக்காது. அப்படி இல்லாமல் நல்ல மழை பெஞ்சு ஏரியில் சமிருத்தியாக ஜலம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஏரியின் கீழலோட அந்த பாய்ச்சலுக்கு கீழே இருக்கிற நிலத்தில் பயிர் பண்ணுறவன் எவ்வளோ சிறப்பானவன், அவனுடைய முயற்சிகள் சுலபமாக பலிதமாகுமோ. அது எதற்கு ஒப்பாக சொல்ல முடியும்? ஆச்சாரிய கிருபை இருக்கிறவனும் பகவத் என்ன பண்ணும், பகவத் அனுகிரகம் இருக்கிறவனுக்கும் அது என்ன பண்ணும், எளிதில் இந்த முயற்சி நம்மளுக்கு என்ன கிட்டி விடும். ஆனால் அத்தகையவர்கள் அத்தகையவர்களாக இருப்பது மிகவும் அருமையிலும் அருமை. அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் இல்லை. அதனால் அனைவரும் முயற்சி செய்தே பரபிரம்மத்தை அடைவதற்கு இடைவிடாது இந்த சாதனங்களை செய்தே பலன் அடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருக்குமான முடிவு அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.